பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் பொதுவான சில சந்தேகங்களுக்கெல்லாம் கடந்த சில நாட்களாக விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாணவ மாணவியர் தங்களுடைய தேர்விலே வெகு சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும், அதற்கு எந்த கோவிலுக்கு போக வேண்டும் என்பது பற்றிய ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். மார்ச் மாதம் இப்பொழுது பொது தேர்வுகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அனைத்து வகுப்பு மாணவ மாணவியருக்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஏப்ரல் மாதம் 10 தேதிக்குள்ளாக தேர்வுகளெல்லாம் நடைபெற்று முடிந்துவிடும். குழந்தைகள் நன்றாக பரீட்சை எழுத வேண்டும், அவர்கள் நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கும். அதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா, வழிபாடு, சிறப்பு வழிபாடு இருக்கிறதா என்பது பற்றிய ஒரு சந்தேகத்தை நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். இது பற்றி ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்வது மட்டுமல்லாமல் பொதுவாக சில அறிவுரைகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன். மாணவ மாணவியர் தேர்வு எழுத போகும்போது எந்தவித மன அழுத்தமும் இல்லாமல் போக வேண்டும். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. சும்மா அப்படியே ஒரு ஜாலியாக நீங்கள் அப்படி வெளியே கிளம்பி போகிறீங்கன்னா அப்போ எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய மைண்ட் செட். அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு படபடப்பு, எக்ஸாமினேஷன் ஃபியர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அச்ச உணர்வு இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் பயந்து கொண்டு போனாலே அந்த பயத்திலே பாதி கோட்டை விட்டுருவோம். தைரியமாக போங்க. முதல்ல மனசில் தைரியத்தை வரவழைத்து கொள்ளுங்கள், தன்னம்பிக்கையை வரவழைத்து கொள்ளுங்கள், விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள். விநாயகருடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி விநாயகப் பெருமானை வணங்கி அவருக்கு தோற்புகரணம் போட்டு வழிபாடு செய்துவிட்டு கிளம்புங்கள். மகிழ்ச்சியாக கிளம்புங்கள். விநாயகப் பெருமானுக்கு தோப்பு கரணம் போடுறதுங்கிறதுக்கே அதுவே நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழ்நிலையை ரிலீஸ் பண்ணி மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வழி பண்ணும். அது ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம். பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடும்போது நம்ம 2 காதுகளையும் பிடித்து கொண்டு உட்காந்து எழுந்துப்போம். அது ஒரு அருமையான எக்ஸசைஸ். அதே மாதிரி தலையில் குட்டிக்குவோம். பிள்ளையாரை பார்த்த உடனே கஜானனம் பூதகணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் தலையில் குட்டிக்கிறோம். ஏன் இங்கே குட்டிக்கிறோம் அப்படின்னா, இங்கே உள்ள சில நரம்புகள் ஆக்டிவேட் ஆகுது அந்த மாதிரி குட்டும்போது. அப்போ மறதி வராது. பரீட்சையில் நிறைய பேர் கோட்டை விடுறதுக்கு காரணமே மறதி. அந்த நேரத்தில் அது ஒன்றுமே தெரியாதது மாதிரி இருக்கும். அதே கேள்வியை வேற மாதிரி அப்படி கேட்டிருப்பாங்க. கேட்ட விதம் தான் வித்தியாசமாக இருக்கும். ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. பட் பதில் உங்களுக்கு தெரிந்த பதிலாக இருக்கும். ஆனால் பயந்து போய் எழுதாமல் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதுதானா, இதுக்கு பதில் எனக்கு தெரியுமே, இதை நான் படிச்சிருக்கேனே அப்படின்னு அப்புறமா வெளியில் வந்த பிறகு சக மாணவ மாணவியரோடு பேசும்பொழுது தான் இவர்களுக்கு தெரியும். அந்த மறதி வராமல் இருப்பதற்காக, நமது ஞாபக சக்தி அதிகமாக இருப்பதற்காக, மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த குட்டிக்கிறது. அறிவியல் பூர்வமான விஷயங்களை கூட நாம் ஆன்மீக சாயம் பூசித்தான் சொல்லுகிறோம். காரணம் என்னவென்றால், அந்த காலத்திலே மக்கள் அப்பொழுது தான் அதை ஒப்புக்கொள்வார்கள். இது ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம், இதை பண்ணு அப்படின்னா யாரும் பண்ண மாட்டாங்க. தெரியாது, அந்த காலத்தில் சயின்ஸ் பற்றி தெரியாது. நமது முன்னோர்கள் அறிவியலிலே நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு அறிவியல் சயின்டிஸ்ட். நமது ஞானிகள், மகான்கள், துறவிகள், ரிஷிகள்னு சொல்கிறோமே, அவங்களாம் பெரிய சயின்டிஸ்ட். அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைய சமுதாயத்திலே கல்வி அறிவு மிக குறைவாக இருந்த காரணத்தினால் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக சாமி பேரை சொல்லி நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னாதான் அந்த காலத்தில் மக்கள் பண்ணுவாங்க. அதுக்காக அப்படி சொல்லி வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வெளியே செல்லும் பொழுது விநாயகருக்கு தோற்பிக்கரணும், தலையில் குட்டி கொள்வதும், விநாயகரை வழிபடுவதும். என்ன காரணத்திற்காக என்றால், நம்மளுடைய மூளை நன்றாக வேலை செய்ய வேண்டும், ஞாபக சக்தி நன்றாக இருக்க வேண்டும், நாம் குழம்பக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம தெளிவாக சிந்திக்கணும். அப்படிங்கிறதுக்காக விநாயகரை வழிபட்டு விட்டு செல் அப்படிம்பாங்க. தடைகளெல்லாம் போய்விடும். ஏன்? விநாயகரை வழிபடும் போது நாம் குட்டி கொள்கிறோம், தோப்பு கரணம் போடுறோம். இது ரெண்டும் ஒரு அருமையான ஒரு எக்ஸசைஸ். இந்த தோப்பு கரணம் போடுறது மிக அருமையான ஒரு உடற்பயிற்சி என்பதை இப்பொழுது அறிவியல் ரீதியாக அண்மை காலத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.